உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். புனித வெள்ளி என்று நாம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன வார்த்தைகளை தியானிப்பது உண்டு. குறிப்பாக சிலுவையை குறித்தும் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தை குறித்தும் நாம் ஆழமாய் தியானிப்பது உண்டு. விசுவாச கூட்டத்தாரை நாம் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்தவர்களையும் சிலுவையையும் பிரிக்கவே முடியாது. ஏனென்றால் அவர்கள் தங்கள் தகுதிக்கு ஏற்ப வெள்ளியிலோ தங்கத்திலோ வைரத்திலோ ஆபரணங்களாக தரித்து கொண்டிருக்கிற காட்சியை நாம் தெளிவாய் பார்க்க முடியும். அவரவர் வசதிக்கு ஏற்ப சிலுவையை தங்கள் சரீரத்திலே தரித்து கொண்டு வாழுகின்ற பெரும் கூட்டத்தை நாம் பார்க்க முடியும். ஆனால் சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தை விசுவாசித்து பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்று இயேசு கிறிஸ்துவை தங்களுக்குள்ளே கொண்டு வாழுகிறார்களா என்பதை குறித்த கேள்விக்கு சிலர் மாத்திரம் பதிலை உடையவர்களாக காணப்படுகிறார்கள். மற்ற அநேகர் சிலுவையை தங்கள் சரீரத்திலே அச்ச அடையாளங்களாக தரித்து கொண்டு வாழுகின்ற தன்மையை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன 7 வார்த்தைகளை குறித்து தியானிப்பதற்கு முன்பதாக சிலுவையை பற்றி நாம் தியானிப்பது நல்லது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் உள்ள ஜனங்களை மீட்கும் பொருளாக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். சிலுவையை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் கொடிய பாவங்கள், கொடிய குற்றங்கள், அக்கிரமங்கள் செய்தவர்களுக்கு ரோம பேரரசு சிலுவையிலே தண்டனையை நியமித்திருந்தார்கள் என்பதை நாம் வரலாற்றின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் இயேசு கிறிஸ்துவோடு கூட 2 கள்ளர்கள் கொடிய குற்றம் செய்ததற்காக அடிக்கப்பட்டார்கள். அவர்கள் நடுவிலே பாவமில்லாத பரிசுத்த தெய்வம், பாவமில்லாத பரிசுத்த இயேசு கிறிஸ்து, பழுதற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நடுவிலே சிலுவையிலே அறையப்பட்டார் என்பதை வேதாகமம் முழுக்க நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். சிலுவையை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது forgiveness of sins, சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினாலே மனுக்குலத்தின் பாவங்களை மன்னிக்கிறார். எல்லா வேதங்களும் சொல்லுகிறது, எல்லா சமயங்களும் சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. மனிதர்கள் அல்லது மனுக்குலம் செய்த பாவத்திற்காக பாவமறியாத பரிசுத்த தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தனை நிமித்தமாக மனுக்குலத்தை மீட்டுக் கொள்ளுகிறார் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். சிலுவை என்பது இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினாலே ஒரு மனிதனுக்குள், ஒரு மனுஷிக்குள் விடுதலை கொடுக்கிறார், ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறார். அது இயேசு கிறிஸ்து மாத்திரமே அதை செய்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இரண்டாவதாக, the cross is reconciliation with God.
பாவங்கள் மன்னிக்கப்படுவதன் மூலமாக ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி தேவனோடு கூட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஒப்புரவாகுகிறார்கள் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். மூன்றாவதாக இந்த சிலுவை எதை குறிக்கிறது என்றால் ரிடம்ஷன், மீட்பை குறிக்கிறது. பாவ சேற்றில் கிடந்த மனுக்குலத்தை அல்லது தேவனற்று வாழ்ந்து கொண்டிருந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்தார், சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தும் நிமித்தமாக மனுக்குலத்திற்கு மீட்பை கொடுத்தார் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் முதலாவது திருச்சபையாரை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே கடந்து வந்த பொழுது அவர்கள் ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கினார்கள். அது என்ன சமுதாயம் என்றால், ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. தங்களுடையவைகளை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்பை பெற்றவர்கள் ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கினார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஒரே இருதயம், ஒரே மனம், ஒரே சிந்தை, கிறிஸ்துவில் இருந்த சிந்தையோடு கூட அவர்கள் காணப்பட்டார்கள் என்பதை பரிசுத்த வார்த்தையின் மூலமாக நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். எனவே சிலுவை மீட்பை கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையிலே ரத்தம் சிந்தனை நிமித்தமாக அவருடைய இரத்தத்தை விசுவாசிக்கிறவர்கள் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லாவற்றிலும் நமக்கு விடுதலையை உண்டு பண்ணுகிறதாக காணப்படுகிறது. நாம் விசுவாசிக்க வேண்டும், அவ்வளவுதான். விசுவாசித்தால் ஆண்டவர் நம்மிடத்திலே காணப்படுகிற வியாதியை உன்னை விட்டு நீக்குகிறார், வேதனைகளை நீக்கி போடுகிறார், மனபாரங்களை நீக்கி போடுகிறார், சஞ்சலத்தை நீக்கி போடுகிறார். இதற்கு அடையாளம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தம் பரிபூரணமான சுகத்தை நமக்கு கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆவி ஆத்மா சரீரத்திலே ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஐந்தாவதாக சிலுவை எதை குறிக்கிறது என்றால், விக்டரி ஓவர் சாத்தான் அண்ட் ஈவில். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் சிலுவையிலே சாத்தானின் தலையை நசுக்கினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை தீங்கு ஏற்படுகிறது என்றால் அது சத்ருவாகிய பிசாசினாலே தூண்டப்பட்டவர்களாக அல்லது பிசாசின் பிடியில இருக்கிறவர்களால் தீங்குகள் ஏற்படுகிறது. வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அந்தகார கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று நாம் வாசிக்க முடியும். அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தனின் நிமித்தமாக சாத்தானின் தலையை நசுக்கினார், அந்தகார கிரியைகளிலிருந்து ஜனங்களை விடுவித்தார். எனவே அப்போஸ்தலர் நடபடிகளிலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார், சாத்தானின் பிடியிலே இருக்கிற ஜனங்களை விடுவித்தார் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். எனவே சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் விடுதலையை உண்டு பண்ணுகிற ஒரு பெரிய காரியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆறாவதாக, பீஸ் வித் காட். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் நிமித்தமாக நாம் பிதாவோடு கூட ஒப்புரவாகின்ற அந்த தன்மையிலே ஒரு மெய்யான சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். எனவேதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் சொன்னார், எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் மடிந்து போவதில்லை என்று சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி இருக்கிறார்.
என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று எசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நாம் தெளிவாய் வாசித்து அறிய முடியும். எனவே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தம் மனுக்குலத்திற்கு சமாதானத்தை கொடுக்கிறது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சமாதானம் உடையவர்களாக காணப்படுவார்கள் என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஏழாவதாக, கடைசியாக, சிலுவையின் மூலமாக நாம் அழியாத நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்ளுகிறோம். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவம் வர கழுவப்பட்டு இருக்கிறார்களோ, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து கொண்டு இருக்கிறார்களோ, அவர்கள் நித்திய வாழ்வை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நடக்கிறார்கள் என்பதை நாம் பரிசுத்த வேதத்தின் மூலமாக மிக ஆழமாக கற்றுக்கொள்ள முடியும். எனவே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை முடிந்த பின்பதாக நமக்கு ஒரு அழிவில்லாத ஒரு வாழ்க்கை, அசைவில்லாத ஒரு ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்திலே சேரக்கூடிய மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தத்தின் மூலமாக மனுக்குலத்திற்கு, ஏதோ கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும்படியாய் அவர் சிலுவையிலே தம்மையே அர்ப்பணித்தார், அடிக்க ஒப்பு கொடுத்தார். சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தினபடியினாலே மனுக்குலத்தை மீட்டுக் கொள்ளுகிறார் என்று பரிசுத்த வார்த்தையின் மூலமாக நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். எனவே சிலுவையையும் கர்த்தருடைய ஜனங்களையும் ஒருபோதும் பிரிக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தின அந்த சிலுவையை புனித சிலுவை என்பதாக நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சரீரத்திலே அட்சய அடையாளங்களாய் தரித்திருக்கிற நாம் மெய்யாகவே கிறிஸ்துவை தரித்து கொண்டு வாழுகின்ற ஒரு பெரிய அனுபவத்தை பெற்றிருக்கிறோமா? சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்து சிலுவையினாலே மீட்பை உண்டு பண்ணினாரே, அந்த மீட்பை பெற்றிருக்கிற நாம் மெய்யாகவே இயேசு கிறிஸ்துவை நமக்குள்ளாக கொண்டு கிறிஸ்துவின் சாயலை உடையவர்களாக, கிறிஸ்துவின் செய்கையை உடையவர்களாக நாம் காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். சிலுவைநாதர் இயேசு அண்டை நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். ஆண்டவரே, இப்படி சிலுவையை தரித்திருக்கிற நான் மெய்யாகவே உம்மை உள்ளத்திலே கொண்டு வாழுகிற ஒரு நபராக என்னை மாற்றும் என்று கேட்போம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை மாற்றுவார். நீங்கள் இயேசுவுக்காய் பலமாய் வாழ்வீர்கள். ஆமீன், ஆமீன். முதலாவதாக பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, இயேசு சிலுவையிலே சொன்ன முதலாம் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவை பலவந்தம் பண்ணினார்கள், வாரினால் அடிப்பித்தார்கள், அவரை துன்பப்படுத்தினார்கள், அவரை இழுத்து கொண்டு சென்றார்கள். இதெல்லாம் நாம் வேதத்தின் அடிப்படையிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். தன்னை வாரினால் அடித்த, தன்னை துன்பப்படுத்தின, தன்னை பரியாசம் பண்ணின, தன்னை நிந்தித்த, தன் தலையின் மேல் முள்முடி சூட்டிய, தன்னுடைய வேதனை நீங்கும்படியாய் காடியை கொடுத்த அந்த நபர்களை பார்த்து, காடியை அவர் வாங்க மறுத்து விட்டார். ஆனால் அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும்.
இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது தன்னை அடித்த நபர்களை பார்த்து பிதாவின் இடத்திலே வேண்டுதல் செய்கிறார், இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறதில் தயை பெருத்திருக்கிறார். அவர் எல்லாரையும் மன்னிக்கிறார். எப்பேர் பெற்ற குற்றம் செய்தவர்களை மன்னிக்கிறார் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடிகிறது. வேதத்தை நாம் இன்னும் வாசிக்கின்ற பொழுது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55 முதல் 60 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஸ்தேவான் மீது கல்லெறிகிறார்கள். அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசு நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். இதை சொன்ன மாத்திரத்திலே அவனை சுற்றியிருந்த ஜனங்கள் மூர்க்க வெறி கொண்டு அவன் மீது கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். நம்முடைய சமகாலத்திலே கிரகாம் ஸ்டெயினையும் அவருடைய பிள்ளைகளையும் சீப்பிலே வைத்து எரித்தார்கள். கிரகாம் ஸ்டெயினுடைய மனைவி, நான் அவர்களை மன்னித்து விட்டேன் என்று சொன்னார்கள். சமீபத்திலே 10 அல்லது 15 நாட்களுக்கு முன்பதாக ஆந்திர பிரதேசத்திலே நடந்த ஒரு சம்பவத்திலே ஒரு தேவனுடைய மனிதனை, கர்த்தருடைய பரிசுத்தவானை அவர்கள் தாக்கி விபத்தை உண்டு பண்ணி மரிக்க பண்ணினார்கள் என்பதை நாம் மீடியாவின் மூலமாக கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆனால் அவருடைய மனைவி, அந்த பாஸ்டர் அம்மா, இந்த குற்றத்தை செய்தவர்களை நான் மன்னித்து விட்டேன் என்று சொன்னார்கள். மத்தேயு 6:14 நாம் வாசிக்கின்ற பொழுது, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கின்ற அனுபவத்திலே, கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்திற்குள்ளே வந்து செல்லுகின்ற அனுபவத்திலே நாம் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும் என்பதாக பரிசுத்த வார்த்தை மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. நாம் மன்னிக்காவிட்டால் பரமபிதா நமக்கு மன்னிக்க மாட்டார். எனவே கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ளே ஒரு பலமான உறுதியான உறவு காணப்படும்படியாய் நாம் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வேதம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. இளையகுமாரனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது, தகப்பனின் அன்பை விட்டு தூரம் போய்விட்டான், சோரம் போய்விட்டான், ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விட்டு செலவழித்து விட்டான், பசியாயிருந்தான். ஒருவேளை ஒரு குடியானவனிடத்திலே வேலைக்கு சேர்ந்தான், பன்றி மேய்க்கும் வேலைக்கு சேர்ந்தான். அந்த பன்றி சாப்பிடுகின்ற தவிட்டினாலே தன்னுடைய வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். அதுவும் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, என்னுடைய வீட்டில் அநேகர் திருப்தியாய் வாழுகிறார்கள், நானோ பசியினால் சாகிறேனே என்று சொல்லி அவன் தன்னுடைய மனதிலே தன்னுடைய தகப்பன் வீட்டை எண்ணி பார்த்து தகப்பன் வீட்டை நோக்கி நடந்தான். அவன் தனக்குள்ளே சொல்லிக் கொண்ட பொழுது, தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு முன்பதாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன் என்று அவன் சொல்லிக் கொண்டான். தகப்பன் வீட்டை நோக்கி நடக்கிறான். தகப்பனை பார்க்கின்ற பொழுது, மகன் எப்பொழுது வருவான் என்று ஏங்கி காத்து கிடக்கின்ற ஒரு தன்மையை நாம் பார்க்க முடியும். மகன் தூரத்தில் வருவதை கண்டு ஓடி போய் அவனை அரவணைத்துக் கொண்டு முத்தமிட்டு ஏற்றுக்கொண்டான். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.
அவரிடத்தில் நாம் வருகின்ற பொழுது நாம் எப்பேர் பெற்ற குற்றம் செய்திருந்தாலும், எப்பேர் பெற்ற பாவம் செய்திருந்தாலும் அவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ள போதுமானவராக இருக்கிறார். நம்மிடத்தில் வருகிற எவரையும் புறம்பே தள்ளாதவர் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, எப்படி இயேசு கிறிஸ்து எல்லாரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு தன்மை உடையவராக காணப்படுகிறாரோ, அப்படியே நாமும் மன்னித்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு அடையாளமாக, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்ற வார்த்தையை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். நாம் ஒருவரை ஒருவர் மன்னிப்போம், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய நாமம் நம் மத்தியிலே மகிமைப்படட்டும். ரோமர் 5:5 நாம் வாசிக்கின்ற பொழுது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியினால் அந்த அன்பு நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. 1 கொரிந்தியர் 13:7 நாம் வாசிக்கின்ற பொழுது, அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும். விசுவாச வாழ்க்கையிலே நாம் இயேசு கிறிஸ்து எப்படி நம்மை மன்னித்தாரோ அப்படியே ஒருவரை ஒருவர் மன்னிப்போம், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவர் மிகுந்த சமாதானத்தை, மகிழ்ச்சியையும் உங்கள் இருதயங்களிலே நிறைவாய் கொடுப்பாராக. ஆமீன், ஆமீன். இயேசு சிலுவையிலே சொன்ன இரண்டாம் வார்த்தை பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவோடு கூட 2 கள்வர்களை சிலுவையிலே அடித்தார்கள். ரோம பேரரசிலே கொடிய குற்றங்கள் சாட்டப்பட்டவர்களை சிலுவையிலே அடித்து சித்திரவதை பண்ணுவதாக அவர்கள் வழக்கத்திலே இருந்ததை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும். எனவே அவரோடு கூட இருந்த அந்த கள்வர்களில் ஒருவன் இயேசுவை இகழுகிறான், ஒருவன் இயேசுவை நீதிபரர் என்று சொல்லுகிறான். பாரடைஸ் என்ற வார்த்தை refers to a place of rest and joy. பரதேசி என்ற வார்த்தை இளைப்பாறுகின்ற ஒரு இடம், மகிழ்ச்சியோடு கூட காணப்படுகின்ற ஒரு இடம் என்பதை குறித்து பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னை குறித்து சொல்லுகின்ற பொழுது 2 கொரிந்தியர் 12:3 நான் ஒரு மனுஷனை அறிந்திருக்கிறேன், அந்த மனுஷன் பரதீசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷரால் பேசப்படாததுமான பாஷைகளை பேச கேட்டான் என்று எழுதியிருக்கிறார். அவர் விசுவாச வாழ்க்கையிலே நான் 3ஆம் மானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன், நான் பரதீசிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டேன், அங்கே பலவிதமான மனுஷர்கள் பேசாத பாஷைகளை பேச கேட்டேன் என்று சொல்லுகிறார். பரதேசி என்பது இளைப்பாறுகின்ற ஒரு இடத்தோடு கூட பரிசுத்தவான்கள் அங்கே இருக்கிறார்கள் என்பதை குறித்து கர்த்தருடைய வேதத்தின் அடிப்படையிலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 நாம் வாசிக்கின்ற பொழுது, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தேவனுடைய பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இட் மே பி எ கார்டன், ஏனென்றால் அங்கே ஜீவ விருட்சம் இருக்கும் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த பரதீசிக்குள்ளே நாம் சொல்வதற்கு உலக வாழ்க்கையிலே ஜெயம் கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். எதன் மேலே ஜெயம் கொள்ள வேண்டும்? பாவத்தின் மேலே நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். பாவத்தை விட்டு பரிசுத்தமாய் வாழுகின்ற ஒரு அனுபவத்திற்குள்ளாக
நாம் கடந்து வருகின்ற பொழுது ஜெயிக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம். அந்த அனுபவம் நமக்கு காணப்படுகின்ற பொழுது பரதீசில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை ஆண்டவர் நமக்கு புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். இயேசுவோடு கூட அறையப்பட்ட 2 கள்வர்களில் ஒருவன் இயேசுவை பலவிதமாய் நிந்தித்தான். இவர் உண்மையாய் தெய்வம் என்றால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி பரிகாசம் பண்ணினான். ஆனால் மற்றொருவனோ தகாத வார்த்தைகளை பேசாதே, நாம் செய்த அக்கிரமத்திற்காக, நாம் செய்த கொடிய பாவத்திற்காக நாம் சிலுவையிலே தண்டனையை பெற்றிருக்கிறோம். இவரோ நீதிபரர், இவரிடத்தில் ஒரு குற்றமும் காண முடியவில்லை. எனவே நீ ஆண்டவரை நிந்திக்காதே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். எனவே ஆண்டவர் இந்த மனம் திரும்பின கள்ளனை பார்த்து அவன் ஆண்டவரிடத்திலே கேட்ட பொழுது தன்னிலை உணர்ந்தவனாக, தன் செயல்பாடுகளை குற்ற உணர்வு உடையவனாக, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொண்டான். உடனே மனம் திரும்பிய அந்த கள்ளனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற பொழுது, துன்மார்க்கத்தில் சாபதை நான் விரும்பவில்லை, அவன் மனம் திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்றும் சொல்லி இருக்கிறார். நாம் மனம் திரும்பும் போது நம்முடைய பாவங்களை ஆண்டவர் நினையாதிருக்கிறார், நம்மை மன்னிக்கிறார். நம்முடைய பாவங்களை அவர் முதுகுக்கு பின்னதாக எரிந்து போடுகிறவராக இருக்கிறார். எனவேதான் பரிசுத்த யோவான் 3:3 நாம் வாசிக்கின்ற பொழுது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த கள்ளன் தன் நிலை உணர்ந்தவனாக, தன்னுடைய குற்றத்தை உணர்ந்தவனாக ஆண்டவரை நோக்கி பார்த்தபடியினாலே அவன் மறுபடியும் பிறத்தலாகி ஒரு அனுபவத்திற்குள்ளே வருகிறான். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்னார். மன்னிப்பதினாலே, மன்னிப்பை பெற்றுக்கொள்வதினாலே ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கிறார், புதிய வாழ்வை கொடுக்கிறார். அவரோடு கூட இருக்கக்கூடிய அந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு நிறைவாய் கொடுக்கிறவராக இருக்கிறார். விசுவாச வாழ்க்கையிலே நாம் நம்முடைய குற்றத்தை உணர்ந்தவர்களாக காணப்படுகிறோமா? வேதம் சொல்லுகிறது, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் நம்முடைய பிள்ளைகளை நாம் உணர்ந்து நம்மை கர்த்தரண்டை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் இந்த கள்ளனுக்கு கொடுத்த அந்த பெரிய சிலாக்கியத்தை நமக்கும் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? நம்மை உணர்ந்து கர்த்தரண்டை திரும்பிக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். நினிவே பட்டணத்தார் தங்களுடைய பிள்ளைகளை உணர்ந்தார்கள், தவறுகளை உணர்ந்தார்கள். அவர்கள் ரட்டுடுத்தி சாம்பலிலே அமர்ந்தார்கள். ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு அவர்களை அழிக்கவில்லை, மாறாக அவர்களை தம்முடைய ஜனங்களாக மீட்டுக் கொண்டார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளை உணர்கிறோமா? உணர்ந்து கர்த்தரிடத்திலே அறிக்கை செய்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். மெய்யாகவே நம்முடைய குற்றத்தை, பாவத்தை உணர்ந்து ஆண்டவரிடத்திலே அறிக்கை பண்ணுகின்ற பொழுது ஆண்டவர் ஒரு புதிய வாழ்வை கொடுக்கிறார். பரதீசிக்குள் இருக்கும்படியான அனுபவத்தை நமக்கு இந்த பூலோக வாழ்க்கையை விட்டு கடந்து செல்லுகின்ற பொழுது கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். நம்மை நாம் உணர்ந்து கொள்வோம், கர்த்தரண்டை நம்மை ஒப்படைத்துக் கொள்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மூன்றாவதாக,
பரிசுத்த யோவான் 19ஆம் அதிகாரம் 26, 27 நாம் வாசிக்கின்ற பொழுது, ஸ்திரியே அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்றார். இயேசு கிறிஸ்து மிகுந்த வேதனையிலே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது தன்னோடு கூட இந்த சீஷர்கள் அநேகர் அவ்விடத்தை விட்டு ஓடி போன காட்சியை நாம் பார்க்கிறோம். அநேகர் அவர் பட்ட பாடுகளை பார்த்து ஓடிவிட்டார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் இயேசுவின் தாயாகிய மரியாளும் யோவானும் அவருக்கு அருகாமையிலே நின்று கொண்டிருந்த காட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகுந்த வேதனையின் மத்தியிலே, மிகுந்த பாடுகளின் மத்தியிலே தன் தாயை அப்படியே விட்டுவிடக்கூடாது என்பதற்காக, ஸ்திரியே அதோ உன் மகன், ஒருவேளை யோவானை பார்த்து அதோ உன் தாய் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்து பெற்றோரின் மீது அன்பு காட்டினார். வேதனையின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் தன் தாயை அவர் மறக்கவில்லை. மாறாக தன் தாய்க்கு ஒரு அரவணைப்பு வேண்டுமே என்று சொல்லி தனக்கு அன்பான சீசனை பார்த்து அப்படி சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். இயேசு பெற்றோர் மீதும் தன்னுடைய வேதனையான சூழ்நிலையிலே அன்பு கூர்ந்தார். கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பதாக நாம் நம்முடைய தேசத்தை உற்று பார்ப்போம் என்றால் முதியோர் இல்லம் என்று ஒன்று இருந்திருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது அநேக இடங்களிலே முதியோர் இல்லங்களை நாம் பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், பிள்ளைகள் பெற்றோரை நேசிக்கவில்லை. 10 மாதம் சுமந்து அவர்களை வளர்த்து ஆளாக்கி விட்டு சமுதாயத்தில் உயர்ந்த இடத்திலே அமரும்படியான ஒரு பெரிய சலாக்கியத்தை பெற்றோர்கள் கொடுத்திருக்க, அநேக பிள்ளைகள் பெற்றோர்களை மறந்து விட்டபடியினாலே இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் முதியோர் இல்லங்களை நாம் பார்க்க முடியும். காரணம், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்ற கற்பனையை மறந்தவர்களாக, பெற்றோரை அசட்டை பண்ணுகிறவர்களாக, பெற்றோரை உதாசீனப்படுத்துகிறவர்களாக வாழுகின்ற ஒரு பெரும் கூட்டத்தை நாம் பார்க்க முடியும். ஆனால் இயேசு உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். உலக வாழ்க்கையிலே உறவு முக்கியம் என்பதற்கு அடையாளமாக, ஸ்திரியே அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்து அன்புக்கு, உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு கூறுங்கள் என்று நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீ நன்றாய் வாழ்ந்திருக்கலாம், உன் பெற்றோரை மறக்காதே. ஒருவேளை நீ மிகவும் கஷ்டப்படலாம், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உங்கள் பெற்றோரை அரவணைக்கிறவர்களாக, உங்கள் பெற்றோருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக, உங்கள் பெற்றோருக்கு உதவியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை குறித்து இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வார்த்தையை சொன்னார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய பெற்றோரை நாம் எவ்வண்ணமாய் ஆதரித்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பெற்றோருடைய தேவைகளை சந்திக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? நம்முடைய பெற்றோர் மீது ஊக்கமான அன்பு கொண்டிருக்கிற ஒரு நபர்களாக காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை நம்ம அநேகர் குறை உள்ளவர்களாக காணப்படுகிறோம். ஆண்டவரே நீ மன்னியும் என்று சொல்லி நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து பெற்றோரை நேசிக்கிற ஒரு அன்புக்குள்ளே கடந்து வருவோம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்கு தீர்க்காயுசை கொடுப்பார், உங்களோடு கூட உங்களை பலமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். 4வது வசனமாக,
பரிசுத்த மத்தேயு 27:46 நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தம் விட்டு சொன்னார். அதற்கு என்ன அர்த்தம் என்றால், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்குவதற்கு முன்பதாகவே அவரை பலவிதமான பாடுகளுக்குள்ளே உட்படுத்தினார்கள். ஒரு பக்கம் அவர் காட் ஹெட், அவர் பரிசுத்த தெய்வம், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், எல்லாவற்றையும் ஆளுகிறவர், வரப்போகிற ராஜா, நித்திய நியாயாதிபதி என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னொரு பக்கம் பார்க்கின்ற பொழுது அவர் மனுஷ சாயலாய் மனுக்குலத்திற்குள்ளே வாழ்ந்தபடியினாலே மனுஷருக்குரிய இயல்பான சரீரம் அவருக்கு காணப்பட்டபடியினாலே அவருடைய சரீரத்திலே ரத்தம் சிந்தினபடியினாலே அவரை அங்கும் இங்கும் அலக்களித்து வாரினால் அடிப்பித்து சிலுவையை சுமக்கும்படியாய் பலவந்தம் பண்ணினார்கள். அவருடைய சரீரத்திலிருந்து ரத்தங்கள் எல்லாம் புறப்பட்டு போன காட்சியை நாம் பார்க்கிறோம். அவர் பாரமான சிலுவையை சுமந்து சிலுவையிலே அடிக்கப்பட்ட அந்த காட்சியிலே அவர் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். மனிதன் சரீரத்திலே வேதனைப்படுகின்ற பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற இயல்பான தன்மையை நாம் பார்க்க முடியும். ஒரு மிகுந்த வேதனை, தாங்கொண்ணா வேதனையிலே அவர் காணப்பட்ட பொழுது ஆண்டவரை நோக்கி கதறி சொல்லுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். மனுஷகுமாரனாய் காணப்பட்டபடியினாலே அந்த மனுஷீக தன்மையினாலே அவர் ஆண்டவரை நோக்கி கதறி சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் மிகுந்த வேதனைப்படுகின்ற பொழுது, மிகுந்த பலவீனத்தோடு கூட காணப்படுகின்ற பொழுது, சரீரத்திலே வியாதியோடு கூட காணப்படுகின்ற பொழுது ஆண்டவரை நோக்கி நாம் கதறி இருப்போம், ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி. வண்ணமாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது, என் தேவனே என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர், வேதனை தாங்க முடியாமல் கதறி சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வேதனையை நீக்கும்படியாய், உன்னுடைய துயரத்தை நீக்கும்படியாய், உன்னுடைய வியாதியை நீக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி அவ்வண்ணமாய் சொன்னார் என்பதை நாம் வேதத்திலே பலமாய் அறிந்து கொள்ள முடியும். சுவாச வாழ்க்கையிலே வேதனைக்குள் கடந்து செல்லுகிறீர்களோ, பாடுகளுக்குள் கடந்து செல்லுகிறீர்களோ, பலவிதமான துன்பத்தின் நடுவிலே நடந்து கொண்டிருக்கிறீர்களோ, சோதனைக்குட்பட்டு இருக்கிறீர்களோ, கவலைப்படாதிருங்கள். உங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிதாவை நோக்கி பரிந்து பேசுகிறவராக காணப்படுகிறார். எனவே விசுவாச வாழ்க்கையிலே சர்வ வல்லவரை, சகல அதிகாரம் உடையவரை நாம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் மிகுந்த சமாதானத்தோடு கூட காணப்படுவீர்கள். ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக. ஆமீன் ஆமீன். ஐந்தாவதாக பரிசுத்த யோவான் 19:28 நாம் வாசிக்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். நாம் ஏற்கனவே தியானித்தபடி அவரை வாரினால் அடித்தார்கள், அவரை துன்பப்படுத்தினார்கள், அவர் மீது முள்முடி சூட்டினார்கள், அவருடைய முதுகு உளப்பட்ட நிலம் போல காட்சி அளித்தது. அவ்வளவு காயங்கள். அப்படி சரீரத்தில் அதிகமாய் காயப்பட்டபடியினாலே அவருடைய சரீரத்திலிருந்து இரத்தங்கள் வெளியே ஓடின நிமித்தமாய் தாகம் அடைந்தவராக அவர் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை மனுஷ சரீர பிரகாரமாக அவர் தாகமாயிருக்கிறேன்
என்று சொல்லி இருக்கலாம். ஏனென்றால் அவர் சர்வ வல்லவர், அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாய் மாற்றினவர், மாறாவின் கசப்பை மதுரமான தண்ணீராய் மாற்றினவர், கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவர், ஜீவ தண்ணீரை கொடுத்தவர், தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை அது சரீர பலவீனத்தின் நிமித்தமாய், பாடுகளின் நிமித்தமாய், இரத்தங்கள் வெளியேறின் நிமித்தமாய் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்க முடியும். ஆனாலும் அவருடைய தாகமெல்லாம் ஆத்துமாக்களை குறித்ததே என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையின் மூலமாக மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். ஒரு விசை தாவீது அரசன் பெத்லெகேம் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீர் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்று கேட்டார். 3 பேர் துரிதமாய் செயல்பட்டார்கள். அபிசாய், பெனாயா, ஆசகேல். அவர்கள் 3 பேரும் மிகவும் துரிதமாய் ராஜாவின் தாகத்தை தீர்ப்பதற்காக செயல்பட்டார்கள். இந்த பெத்லெகேம் கிணறு எங்கே இருக்கிறது என்றால் எதிரியின் தானியத்திற்குள்ளாக இருக்கிறது. எதிரியின் படைகள் இருக்கின்ற இடத்திலே இருக்கிறது. அப்படி என்றால் இந்த எதிரியின் தானியத்திற்குள்ளே இருக்கிற அந்த கிணற்றை நெருங்குவதற்கு முன்பதாக எதிரிகளை வீழ்த்த வேண்டும். 3 பேரும் ஒற்றுமையாய் செயல்பட்டபடியினாலே தங்களுக்கு எதிராக காணப்பட்ட எதிரிகளை அவர்கள் வீழ்த்தினார்கள், துவசம் பண்ணினார்கள். தங்கள் உயிரையும் பணையும் வைத்து செயல்பட்டார்கள். ராஜா விரும்பின அந்த பெத்லெகேமின் கிணறுக்கு அவர்கள் சென்றார்கள். அங்கே சென்ற பொழுது ஒருவன் கயிற்றை கட்டியாய் பிடித்து கொண்டான், மற்றவன் கயிற்றை பிடித்து கொண்டு ஆழமான கிணற்றுக்குள்ளே இறங்குகிறவனாக காணப்படுகிறான். 3வது நபர் எதிரிகள் வருகிறார்களா என்று சுற்றி பார்க்கின்ற ஒரு காட்சியை நாம் இங்கே பார்க்க முடியும். ஒரு ஆழமான கிணற்றுக்குள்ளே மேலே கயிற்றை பிடித்திருக்கிற நபரை நம்பி இறங்குகின்ற ஒரு காட்சியை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கும் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த இயேசு கிறிஸ்துவின் தாகத்தை தீர்ப்பதற்காக அநேக மிஷனரி இயக்கங்கள் ஆழத்திற்கே சென்று ஆத்துமாக்களை தேடுகின்ற பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கிற காட்சியை நாம் பார்க்க முடியும். அநேக மிஷனரி குடும்பங்கள் ஒருவேளை ஆழத்திற்கே சென்று, தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியிலே சென்று, இயேசுவை அறியாத ஜனங்கள் மத்தியிலே சென்று, மூர்க்கமுடைய ஜனங்கள் மத்தியிலே சென்று இயேசுவை அறிவிக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். இந்த கயிற்றை பிடித்து கொண்டிருக்கிற இந்த காட்சியானது நாம் மிஷனரிகளை ஜெபம் என்னும் கயிற்றினாலே, விசுவாசம் என்னும் கயிற்றினாலே கெட்டியாய் பிடித்திருக்க வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் ஜெபத்திலே அவர்களை தாங்க வேண்டும், நம்முடையதை கொடுத்து அவர்களை தாங்க வேண்டும் என்பதை குறித்து இந்த வேத பகுதியானது நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. மிஷனரி இயக்கங்களுக்காக, மிஷனரி குடும்பங்களுக்காக ஜெபித்தல், தாங்குதல், கொடுத்தல் என்ற நிகழ்வை கர்த்தருடைய ஜனங்கள் பெற்றிருக்க வேண்டும் என்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்தை கொண்டு மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இவர்கள் ராஜா விரும்பின அந்த தண்ணீரை கொண்டு வந்து ராஜாவின் இடத்திலே கொடுத்தார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த இயேசு கிறிஸ்துவின் தாகத்தை தீர்ப்பதற்காக நம்மால் இயன்ற மட்டும் கொடுப்போம், இயன்ற மட்டும் தாங்குவோம். குறிப்பாக ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்து அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை கர்த்தரண்டை வழிநடத்துகிற மிஷனரிகளுக்காக, கர்த்தருடைய மனிதர்களுக்காக, கர்த்தருடைய ஊழியர்களுக்காக
கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஜெபிப்போம். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற அந்த அனுபவத்திற்குள்ளே கடந்து வர நாம் ஜெபிப்போம். அதை ஆண்டவர் பார்க்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் தாகத்தை தீர்க்கிற ஒரு நபராக மாறிவிடுகிறீர்கள் என்பதை ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். நம்முடைய தேசத்தை பாருங்கள். வட இந்தியா பகுதியிலே எவ்வளவுதான் எதிர்ப்பு இருந்தாலும் ஒரு பக்கம் ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டே வருகிறார். அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அநேகர் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அநேகர் சுவிசேஷகர்களாய் மாறிவிடுகிறார்கள். அடிப்படை என்னவென்றால், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன தாகமாயிருக்கிறேன் என்ற வார்த்தையை புரிந்து கொண்டவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபத்திலே உறுதியாய் காணப்படுகிறார்கள். ஒருவேளை ஆத்மா ஆதாயத்திற்காக செலவு பண்ணுகிறார்கள். செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் என்ற வசனத்தின்படியே செலவு பண்ணுகிறார்கள். ஒரு கூட ஜனங்களை கர்த்தரை வழிநடத்துகிற அந்த பணியிலே தீவிரமாய் செயல்படுகிறார்கள். ஒருவேளை மிஷனரிகள் தங்கள் உயிரையும் பணையும் வைத்து செயல்படுகின்ற ஒரு காட்சியை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்துவின் தாகத்தை தீர்ப்பதற்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்மில் அநேகர் கர்த்தருடைய சபையிலே காணப்படுகிறோம். ஆராதனைக்கு வருவதும் செல்லுவதுமாக காணப்படுகிறோம். ஆராதனைக்கு வருவதனால் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். நல்லதுதான். ஆனால் அந்த விசுவாசத்திலே அல்லது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்திலே நான் கர்த்தருடைய பணிக்கென்று மிஷனரி இயக்கங்களுக்காக, மிஷனரி குடும்பங்களுக்காக நான் ஜெபத்திலே வண்ணமாய் காணப்படுகிறேன். ஆதி திருச்சபையாரை போல ஜெபத்திலே உறுதியாய் காணப்படுகிறோமா? விசுவாசம் என்னும் கயிற்றை கெட்டியாய் பிடித்திருக்கிறோமா? ஜெபம் என்னும் கயிற்றை கெட்டியாய் பிடித்திருக்கிறோமா? அப்படி நாம் காணப்படுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவின் தாகத்தை தீர்க்கிற ஒரு நபராக காணப்படுகிறோம். அநேக ஆத்துமாக்கள் இயேசுவை அறிந்து கொள்ளுகிறார்கள். ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற, ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்கிற ஒரு நபராக நாம் மாறிவிடுகிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். விசுவாச வாழ்க்கையிலே நான் இயேசு கிறிஸ்துவின் தாகத்தை தீர்ப்பதற்காக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? சற்று நம்மை நிதானித்து பார்ப்போம். தீவிரமாய் செயல்படும். எப்படி அந்த 3 வாலிபர்கள் அல்லது 3 போர் வீரர்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டார்களோ, அப்படியே கர்த்தருடைய சபை கர்த்தருக்கு முன்பதாக ஒன்றிணைந்து செயல்படுகின்ற பொழுது, ஒருமித்து செயல்படுகின்ற பொழுது, அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்ற வார்த்தை நமக்குள்ளே பலமாய் நிறைவேறும். ஆண்டவர் அநேக ஆத்துமாக்களை அசைப்பார். அவர்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம், இயேசு கிறிஸ்துவின் தாகத்தை தீர்க்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே நிறைவாய் காணப்படும்படியாய் ஆண்டவர் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் தாகத்தை தீர்ப்போம். பரலோக ராஜ்யத்திலே இந்தியர்களை கொண்டு போய் நிரப்புவோம். ஆண்டவருடைய ராஜ்யம் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட காணப்பட ஆண்டவர் நமக்கு அதிகமாய் உதவி செய்வாராக. ஆமீன், ஆமீன். 6வதாக பரிசுத்த யோவான் 19:30 நாம் வாசிக்கின்ற பொழுது, முடிந்தது என்ற ஒரு வார்த்தையை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்னதை நாம் அறிந்திருக்க முடியும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நோக்கம் முடிந்தது. வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, தேவனுடைய ராஜ்யத்திற்கேற்ற வேலைகளை செய்யும்படியாய் மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்பதற்காக வந்தார் என்ற வார்த்தையின் நிறைவேறுதலின்படியாய் மீட்பின் பணி, ரட்சிப்பின் பணி முடிந்தது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் நன்றாய் வாசிக்க முடியும். அவர் மனுஷகுமாரனாய் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அநேகரை பாபத்திலிருந்து விடுவித்தார், அநேகரை சாபத்திலிருந்து விடுவித்தார், குருடர்களுக்கு கண் பார்வை கொடுத்தார், செவிடர்களை கேட்க பண்ணினார், முடவர்களை நடக்க பண்ணினார், தாயின் வயிற்றில் சப்பானியாய் பிறந்தவர்களை நடக்க பண்ணினார். அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தமாய் அநேக அற்புதங்களை செய்தார்.
அநேகரை கிறிஸ்துவண்டை அல்லது தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக நடத்தினார். அந்த பணி முடிந்தது என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, பிதாவின் சித்தம் நிறைவேற்றும்படியாய் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அவர் கெத்செமனே தோட்டத்தில் இருந்த பொழுது, ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும், ஆனாலும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபித்த ஒரு காட்சி. அவருடைய வியர்வை இரத்தமாய் மாறி கீழே விழுந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவ்வளவு வெகுவாய் அவர் கெத்செமனே தோட்டத்திலே பாடுபட்டார். பிதாவின் சித்தத்தை வெற்றிகரமாக அவர் நிறைவேற்றி முடித்தார். பிதாவின் சித்தம் என்ன? தம்முடைய ஒரே பேரான குமாரன் உலகத்தின் பாவங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்த வேண்டும், சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுப்பப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். அதை நிறைவேற்றி அவர் முடித்தார். எவ்வளவாய் பாடுபட்டாலும் பிதாவின் சித்தத்திற்காக அவர் ஒவ்வொரு நாளும் செயல்பட்டார். அதே இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற பொழுது, பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே ஆண்டவருடைய விருப்பத்தை, ஆண்டவருடைய சித்தத்தை, ரட்சிப்பின் திட்டத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு வெற்றியாய் முழங்கின அந்த வார்த்தை நம்மை அவரிடத்திலே அவருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் அறிகிற ஜனங்களாக மாற்றி இருக்கிறதா? சற்று நம்மை நாமே அறிந்து பார்ப்போம், ஆராய்ந்து பார்ப்போம். உலக வாழ்க்கை கொஞ்ச நாள். இதிலே நான் பிதாவின் சித்தம், பிதாவின் திட்டம் செய்து முடிக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா என்பதை கர்த்தருடைய சமூகத்திலே நிறுத்தி நம்மை நோக்கி பார்ப்போம். நாம் அவருக்கு உகந்தவர்களாக நாம் மாறிவிடுகின்ற பொழுது மெய்யாகவே தேவனுடைய திட்டம் நமக்குள்ளே காணப்படும், தேவனுடைய சித்தம் நமக்குள்ளே காணப்படும். ரட்சிப்பின் திட்டத்திலே நாம் வேகமாய் செயல்படுகிற ஒரு நபராய் காணப்படுவோம். அநேகரை இயேசுவண்டை நடத்துகின்ற அந்த அனுபவத்திலே, அநேகர் ரட்சிக்கப்படுகிற அந்த அனுபவத்திலே தேவனுடைய சித்தம் செய்து முடிக்க நம்மை ஒவ்வொரு நாளும் அர்ப்பணித்துக் கொள்ளுவோம், ஒவ்வொரு நாளும் அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். ஒருவேளை நம்முடைய ஓட்டம் முடிகின்ற பொழுது, ஆண்டவரே, நான் என்னுடைய ஓட்டத்தை வெற்றியாய் முடித்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு அனுபவம் நிறைந்தவர்களாக காணப்படும்படியாய் ஆண்டவர் சிலுவையிலே முடிந்தது என்று சொன்னார். ஒருவேளை பாவத்தை போக்கும் பலியாக தேவனுடைய திட்டத்தை செய்து முடித்தார், பிதாவின் சித்தம் அறிந்து செயல்பட்டு முடித்தார், ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றினார். நாமோ இன்னும் ரட்சிக்கப்படவில்லையே என்ற வார்த்தையின்படி நம்மை நாம் கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்திக் கொள்வோம். ஆண்டவரே, என்னையும் ரட்சியும் என்று கேட்போம். ஆண்டவருடைய சித்தம் செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம். அதிலே நாம் தீவிரமாய் காணப்படுவோம். அப்படிப்பட்ட அனுபவங்களை ஆண்டவர் நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக. ஆமீன், ஆமீன். 7வது வார்த்தையாக பரிசுத்த லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் நிறைவேற்றி ஓட்டத்தை முடிக்கின்ற பொழுது, என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னார். இந்த உலக வாழ்க்கை ஒரு சதம் அல்ல. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், இது நிழல் போன்ற ஒரு வாழ்க்கை, கூடாரம் போன்ற ஒரு வாழ்க்கை. ஆனால் இந்த வாழ்க்கைக்கு பின்பதாக அழிவில்லாத ஒரு வாழ்க்கை உண்டு, அழிவில்லாத ஒரு ராஜ்யம் உண்டு என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும்.
இந்த உலகத்தில் உள்ள ராஜ்யங்கள் எல்லாம் அழிந்து போகும். கடைசி கால சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. மகாபெரிய பூமி அதிர்ச்சி உண்டாகும். மகாபெரிய பூமி அதிர்ச்சி பார்த்து கொண்டே இருக்கிறோம். பூமி அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. லாஸ் ஏஞ்சல் கலிபோர்னியாவிலே பெரும் தீ விபத்தை நாம் பார்த்திருக்கிறோம். ஒரே ஒரு வீடு மட்டும் நோவாவை போல தப்பித்ததை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். ஒருவேளை இந்த உலகத்திலே ராஜ்யங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளுகின்ற காட்சியை பார்க்கிறோம். இது நிமித்தமாய் பல மாடி கட்டடங்கள் அழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிற காட்சியும் நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். எனவே இந்த உலகம் ஒரு சதம் அல்ல, இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச நாள் என்பதாக பரிசுத்த வேதாமத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் ஒரு அழியாத ஒரு ராஜ்யம் உண்டு, அது இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் என்பதை பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். அசையாத ராஜ்யத்தில் உண்டு என்பதை சொன்ன இயேசு கிறிஸ்து தம் ஆவியை பிதாவினுடைய கைகளிலே ஒப்புவைக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஓட்டத்தின் முடிவிலே நம்முடைய ஆவியை ஆண்டவருடைய கையிலே ஒப்படைக்கின்ற அந்த கிருபையை பெற்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். விசுவாச வாழ்க்கையிலே நான் ஜீவ கிரீடத்தை பெரும்படியாய் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வேத வாக்கியங்களிலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றி முடிந்தது என்று சொன்னார். கொலோசையர் 3:3 நாம் வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நீங்கள் மரித்தீர்கள் என்ற வார்த்தை நாம் பாவத்திற்கு மரித்து இயேசு கிறிஸ்துவுக்கென்று பிழைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. அப்படி நான் பிழைத்திருக்கின்ற பொழுது நம்முடைய ஜீவன் தேவனுக்குள் மறைந்திருக்கிற ஒரு அனுபவம் நிறைந்ததாக காணப்பட வேண்டும். எனவேதான் மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை முந்தின வசனத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த உலக வாழ்க்கையிலே நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகிற ஒரு அனுபவம், அவருக்குள் வேர் கொள்ளுகிற ஒரு அனுபவம் என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் மிக தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார். அந்த அனுபவத்தோட கூட நாம் ஓட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். ஒரு விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய ஓட்டத்தின் முடிவிலே, ஆண்டவரே, என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு அனுபவம் நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டும். அநேக கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய பரிசுத்த வார்த்தைகள் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பதாக, இதோ இயேசுவை பார்க்கிறேன், நான் அவரிடத்தில் போகிறேன் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் கேட்டு இருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட கிராமத்திலே ஒரு வயதான தகப்பன் தன்னுடைய கடைசி காலகட்டத்திலே தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து அவருடைய தலைகளிலே கையை வைத்து ஆசீர்வதித்து கொண்டே இருந்தார். இது நடந்த சம்பவம், நம்முடைய காலத்திலே ஒரு சபையிலே நடந்த சம்பவம். ஒவ்வொருவராய் அவர் ஆசீர்வதித்தார், ஒவ்வொரு பிள்ளைகளாய் அவர் ஆசீர்வதித்தார். இப்படி ஆசீர்வதித்து முடித்த பின்பு அவர் சொன்ன வார்த்தை, நான் ஏசப்பாவின் இடத்திலே போகிறேன் என்று சொன்னார். விசுவாச ஓட்டத்தின் முடிவிலே ஒரு நிச்சயம், நான் கர்த்தராகிய இயேசுவின் இடத்திலே போகிறேன் என்று சொல்லுகிற அனுபவம். அநேகர் அப்படி
நடந்திருக்கிறார்கள் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும். ஒரு முரட்டாட்டமான மனிதன், ஒருவேளை மிகுந்த பெரிய செல்வந்தன், எதற்கெடுத்தாலும் எதிர்த்து பேசுகிற ஒரு நபர், கடைசி காலத்திலே கொடிய வியாதி அவரை பிடித்து கொண்டது. அவர் இயேசுவண்டை திரும்பினார். ஓட்டத்தின் முடிவிலே அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இதோ நான் இயேசுவோடு கூட கடந்து செல்லுகிறேன். என்னுடைய வாழ்க்கையெல்லாம் ஒருவேளை நான் தொலைத்த ஒரு அனுபவத்திலே கடைசி ஓட்டத்தின் முடிவிலே இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். இதோ நான் அவரிடத்திலே கடந்து செல்லுகிறேன் என்று சொன்ன வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த உலகம் அழிந்து போகும். இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக ஒரு நித்தியமான அழியாத வாழ்க்கை இருக்கிறது. எனவே இந்த உலக ஓட்டத்தின் முடிவிலே நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபையை, கர்த்தர் நமக்கு கொடுத்த வல்லமுள்ள ஆவியை அவரிடத்திலே ஒப்படைக்கிற ஒரு நபராக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதி வைத்திருக்கிறார். உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். நீர் எனக்கு எதை கொடுத்தீரோ அதையெல்லாம் செய்து முடித்து வெற்றியாக என்னுடைய ஆவியை நான் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமாய் ஓடுகின்ற அந்த அனுபவத்திலே, ஓட்டத்தின் முடிவிலே, ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும், ஆண்டவரே என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுகிறேன். அந்த அனுபவம் நிறைந்த விசுவாசிகளாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏனென்றால் நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படுவார். அப்படி வெளிப்படும்போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. எனவே அவ்விதமான ஒரு அனுபவம் கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் நன்றாய் கற்றுக் கொடுக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்துவினாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்பதாக நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். மத்தேயு 9:6 நாம் வாசிக்கிறோம், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று 1 யோவான் 1:7 நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன வார்த்தைகளை நாம் தியானிக்கின்ற இந்த அனுபவத்திலே மெய்யாகவே அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக ரட்சிப்பை பெற்று கர்த்தருக்காய் ஓடுகிற, கர்த்தருக்காய் செயல்படுகிற, கர்த்தருடைய திட்டத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றுகிற ஒரு நபராக நாம் காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை நாம் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கின்ற பொழுது மாத்திரமே நாம் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறோம் என்பதாக பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். நான் அன்பினாலே நிறைந்தவர்களாக சகலத்தையும் தாங்குகிறவர்களாக காணப்படுகிறோமா? இரண்டாவதாக, ஒருவேளை நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வதன் நிமித்தமாக நான் இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்ற வார்த்தையின்படி ஒருவேளை இப்பொழுது நாம் கடந்து சென்றால் பரதேசிக்குள்ளே செல்கின்ற அந்த அனுபவம் உடையவர்களாக காணப்படுகிறோமா? நம்முடைய பெற்றோரை ஆழமாய் நேசிக்கிறோமா? நம்முடைய பெற்றோர் மீது அன்பு கூறுகிறோமா? நம்முடைய பெற்றோரை கனப்படுத்துகிறோமா? மாத்திரமல்ல, நாம் பலவிதமான இக்கட்டுகளுக்குள்ளும் பாடுகளுக்குள்ளும் வேதனைகளுக்குள்ளும் கடந்து செல்லுகின்ற பொழுது ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா? அப்படி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஐந்தாவதாக, நான் இயேசு கிறிஸ்துவின் தாகத்தை தீர்க்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா?
ஒருவேளை அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை இயேசுவண்டை சேர்க்கிற ஒரு நபராக, இயேசு கிறிஸ்துவின் தாகத்தை தீர்க்கிற ஒரு நபராக நாம் காணப்படுகிறோமா? அது மாத்திரமல்ல, ஒருவேளை நாம் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்து இருக்கிறோமா? அனுதின ஜீவியத்திலே பிதாவின் சித்தம் என்ன, பிதாவின் திட்டம் என்ன என்பதை நாம் உணர்ந்து அதை நிறைவேற்றி முடிக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா? ஓட்டத்தின் முடிவிலே ஆண்டவரே கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்ற அந்த நிதானமான அல்லது கர்த்தருடைய தரிசனத்தின்படி ஓடுகிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தும் நிமித்தமாக நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார், நம்முடைய சாபங்களை நீக்கி போடுகிறார். அது மாத்திரமல்ல, அவராலே மாத்திரம் ரட்சிப்பு உண்டு என்ற அந்த வார்த்தையின்படி மெய்யான ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இயேசு சிலுவையில் சொன்ன வார்த்தையை நாம் இன்னும் இன்னும் தனிமையிலே அமர்ந்திருந்து தியானித்து பார்ப்போம், ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். விசுவாச ஓட்டத்திலே நாம் இன்னும் பொறுமையோடு கூட ஓடி அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்களாக, அநேகரை பாதாளத்திற்கு விடுவிக்கிறவர்களாக காணப்பட ஆண்டவரே உதவி செய்யும் என்று கேட்போம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணி மிகுந்த சமாதானத்தை மகிழ்ச்சியும் தருவார். 2ஆம் வருகையிலே நாம் நியாயம் தீர்க்கப்படுகின்ற பொழுது அவரோடு கூட இருக்கின்ற ஒரு மாபெரும் சிலாக்கியத்தை, அசைவில்லாத ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை, அது மாத்திரமல்ல தேவனுடைய ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிக்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக. ஆமீன், ஆமீன். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்று நீர் சிலுவையிலே அடிக்கப்பட்ட இந்த காட்சிக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். சிலுவையிலே நீர் சொன்ன 7 வார்த்தைகளையும் தியானிக்கும்படியாய் உதவி செய்தீர். மெய்யாகவே நாங்கள் உம்முடைய வசனத்தின்படி எங்களை சரிப்படுத்திக் கொள்ள, மண்டை நெருங்கி சேர, உம்முடையவர்களாய் மாறிவிட, பெரிய ரட்சிப்பை சுதந்திரத்துக் கொள்கிறவர்களாக காணப்பட ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திலும் பிரதேசங்களிலும் ரட்சிக்கப்படாத கோடி கோடி ஜனங்கள் உண்டையா. கர்த்தர் அவர்களையும் ரட்சித்துக் கொள்ளும்படியாய், ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போவதில்லை என்ற வசனத்தின்படியே கரம் தேசத்தின் மீதும் தேசங்களின் மீதும் நீட்டப்பட்டதாய் காணப்பட, சிலுவையிலே சிந்தின ரத்தம் எல்லா ஜனங்களையும் ரட்சித்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிப்பின் அனுபவத்திலே, உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டிருக்கிற அனுபவத்திலே, ஒவ்வொரு நாளும் உண்மையிலே பலன் கொள்ளுகிற அனுபவத்தால் நிரப்பப்பட்ட கிருபை தாரும். உமக்கு பிரியமானதை செய்ய, உம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்பட, உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும். மோடு கூட இருக்கின்ற ஒரு பெரிய சிலாக்கியத்தினாலே நிரப்பியறணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன்.